என்னடி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா? ஆபீஸ்க்கு வந்திருக்கா? மனசே சரியில்லை மகா, உன் கூட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். உங்க அண்ணன் வீட்டை விட்டு போறேன்னு டிராமா பண்ணிட்டு எங்கடி போய் ஒளிஞ்சிருக்கான்? விளையாடாத மகா, அவன் சீரியஸாவே வீட்டை விட்டு போயிட்டான். அவன் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. மகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இனிமே மனிஷரோட குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏண்டி? அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. அன்னைக்கு குழந்தைய கதற தனியா ரூம்ல போட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு அந்த குழந்தை பொழைச்சதே பெரிய விஷயம். என்னடி சொல்ற? பாரு, அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன் பாரு. இந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் நான் குழந்தைய பாத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அதான் சுப்பிரமணிய சார் குழந்தைக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு பார்க்க வந்தேன். ஆமா, வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், எங்க சுப்பிரமணிய சார்? அதான் சுப்பிரமணிய காணுமா? ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காரான்னு பாப்போம். ஹலோ ஏகாம்பரம், ஒரு நிமிஷம் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். மேடம். ஏகாம்பரம், சுப்பிரமணி ஏதாவது வெளியே போறேன்னு சொன்னாரா? ஆமாம் மேடம், அவசரமாக ஏதோ மூணார் போகணுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் 2 நாள் லீவ் போட்டுட்டேன் மேடம். மூணாருக்கா? அவர் எதுக்கு மூணார் போனாரு? அதை பற்றி எதுவும் சொல்லல மேடம். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். என்னடி இது? மணி மூணார் போயிருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவரு கிளம்புற அவசரத்துல அதை மறந்துருப்பாரு. ஆமா, சுப்பிரமணி எதுக்கு மூணார் போனாரு? எனக்கு என்னடி தெரியும்? உங்க அப்பாவால சுப்பிரமணி உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவரு என்கிட்டயே சுப்பிரமணிய கொன்னுடுவேன்னு எச்சரிக்கை பண்றாரு. அத சொல்றதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கே வந்தேன். இவர் என்னடானா சொல்லாம கொல்லாம மூணாருக்கு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? போனுக்கு ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் இப்பவே உடனே மூணாருக்கு கிளம்புறேன். கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? ஆமா, நான் சுப்பிரமணிய தேடணும். நான் மூணாருக்கு போறதுதான் பெட்டர். இங்க பாரு, உங்க அப்பா ஏதாவது கேட்டாருன்னா தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி சமாளி, சரியா? நான் வரேன், பாய். என்ன ரம்யா, ஏன் இப்படி சோகமா இருக்க? ஹில் ஸ்டேஷன்ல நமக்குன்னு வாடகைக்கு ஒரு வீடு கிடைச்சாலும் நாம எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியலையே. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே ரம்யா, கிடைக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாதான் அமையிற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. யார் சொன்னாங்க? உன் ஹஸ்பண்ட் சசி சொல்றான், நீ கேக்குற. சூப்பர். நாம எத்தனை பேரை பகைச்சுக்கிட்டோம், எத்தனை பேர்கிட்ட கடன் பட்டிருக்கோம், எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ கவலைப்படாத ரம்யா, நீ ஆசைப்பட்டபடியே நம்ம வாழ்ந்து காட்டுவோம். உங்க அப்பா மதிக்கிற மாதிரி நான் பண்றேன், போதுமா? சரி, டைம் ஆச்சு, நீங்க வேலைக்கு கிளம்புங்க. முதல்ல ஒரு ஷூ வாங்கணும் ரம்யா, என்னால செருப்பு போட்டுக்கிட்டு காஃபி எஸ்டேட்ல நடக்க முடியல. இத பாருங்க, நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு காஃபி எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மகா கெஸ்ட் ஹவுஸை விட்டுட்டு இங்க வந்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் நாம இங்க வந்து தங்கியிருக்க விஷயத்தையும் நான் மகா கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸா அவளுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்றியே. இங்க பார், நேத்து காஃபி எஸ்டேட்ல ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சு ரத்தத்தையே உறிஞ்சிருச்சு. என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்? இல்ல ரம்யா, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கஷ்டத்திலேயே வளர்ந்தவ, பட் நீ தான் சொகுசா வளர்ந்தவ. என்ன லவ் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுற. அன்னைக்கு சமைக்கிறதுக்கு காசு இல்லைன்னு நீ உன் செல்போனை கூட வித்துட்ட. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யார்கிட்டயும் பேசவும் முடியல, யார்கிட்டயும் காண்டாக்ட் பண்ணவும் முடியல. அப்புறம் எதுக்குங்க வேஸ்டா செல்போனு? ஆனா எனக்காக நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே,
இதே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு எங்க அப்பா என்ன பாத்துக்கிறத விட நீங்க என்ன நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு அது போதும். சரி, நான் பாத்துக்கிறேன் ரம்யா. மகா என் அக்கவுண்ட்ல பணம் போட்டிருப்பா. எதுக்காகவும் அவ போட்ட பணத்தை எடுக்க கூடாதுன்னு சவாலா இருந்தேன். ஆனா நீங்க வேலைக்கு போற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எடுத்துதான் ஆகணும். அதை எடுத்து முதல்ல ஒரு ஷூ வாங்கி போட்டுக்கோங்க. பரவாயில்ல ரம்யா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லப்பா, என் புருஷன் ரத்தத்தை ஒரு அட்டைப்பூச்சி உரியறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இந்த ஒரு டைம் மகா அனுப்பின பணத்தை எடுத்துக்கலாம். எனக்கு சம்பளம் வந்த உடனே எடுக்கிற தொகையை திரும்பி போட்டுடலாம். அப்படியே உனக்கு ஒரு செல்போனும் வாங்கிக்கலாம். மகா கிட்ட பேசவாவது நமக்கு செல்போன் அவசியம் இல்லை. அந்த பணத்தை நான் அடுத்த மாசமே கொடுத்துட்றேன். நீ மகா அக்கௌண்ட்ல போட்டுறேன். வெரி குட். இப்படிதான் சுய கௌரவத்தோட இருக்கணும். இனிமே நம்ம மகாக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுங்க. இதுக்கப்புறம் அவ பணத்தையும் எடுக்க கூடாது. கண்டிப்பா ரம்யா. சரி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. பணம் எடுக்க ஏடிஎம் வரைக்கும் வரல. நான் ரெடியா தான் இருக்கேன். இங்க பக்கத்துல எங்க ஏடிஎம் இருக்கு? பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். வா போய் பார்க்கலாம். சரி, நான் போய் வச்சுட்டு வரேன். சார், ரூம் சர்வீஸ் சார். ஏ ரூம்க்கு ஏன் வரான்? சார், இந்த ஸ்டூபிட் வெங்கட் என்ன பண்றான்னு தெரியலையே. சார் ரூம் சர்வீஸ் சார். டேய் வாடா வாடா டேய். சார் சார் என்ன சார்? டேய் இப்படி வாடா. சார், இங்க என்னடா பண்ற? ரூம் க்ளீன் பண்ண வந்தேன் சார். இடியட். யாரை கேட்டற அந்த ரூமை க்ளீன் பண்ணாம? உன்னை வேலைய விட்டு தூக்கியாச்சு போடா. சார் என்ன சார் சொல்றீங்க? டேய், இந்த ரூம்ல நம்ம ஹோட்டல் ஓனருடைய ஃப்ரெண்டு தங்கி இருக்காரு. அவரை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. புரியுதா? ஓகே சார். சரி, கிளம்பு கிளம்பு. இனிமே இந்த பக்கம் வராத. போ. சரி சார். அரவிந்த், அரவிந்த், வெங்கட்ரா. வெங்கட்டா வரட்டும், என்ன பண்றேன் பாரு. அரவிந்த், டேய் வாடா உள்ள. இரா இரா வரான்டா. சீக்கிரம் வாடா. போய் உட்கார் முதல்ல. ராஸ்கல், எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கேர்லெஸ்ஸா நடந்துக்கிற? சாரி அரவிந்த், புது பையன் தெரியாம ரூம் கதவு தட்டிட்டான். டேய், டோன்ட் டெல் மீ எனி ரீசன். நான் செய்யற தொழிலுக்கு பிசினஸ் பார்ட்னர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குல்ல, அது மட்டும் பத்தாது, அந்த அளவுக்கு அலர்ட்டாவும் பிரில்லியண்டாவும் இருக்கணும். சாரிடா. சி வெங்கட், நீ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ன்றது வேற, பிசினஸ்ன்றது வேற. Shit. டேய், நீ இந்த லாட்ஜோட மேனேஜர். உன்னை நம்பி தான் நான் இவ்வளவு தூரம் வந்து இங்க தங்கிக்கிட்டு இருக்கேன். டேய், வெளியில நான் போலீஸ் தேடுதுடா. நம்ம கைக்கு 25 லட்சம் ரூபாய் வரப்போகுது. இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது சாதாரணமா சாரி கேட்குற? வேற ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் கில் யூ மேன். இல்லப்பா, இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சு, நீ நடக்க மாட்ட. வேலையில சீரியஸ்னஸ் இல்லைன்னா சாரியும் கேட்கக்கூடாது, ஷேரும் கேட்கக்கூடாது. பி கேர்ஃபுல், மைண்ட் இட். ஏய், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. பணம் எப்போ வரும்? டேய், என்ன 1 ரூபாவா 2 ரூபாவா இவ்வளோ ஈஸியா கேட்குற? 25 lakhs மேன். We have to wait for it. சீக்கிரம் இந்த மேட்டர் முடி. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பண்ணுறது எனக்கு டென்ஷனாக இருக்கு. நான் போய் ஜெயந்தியை பார்க்கணும். ஆமாம், டிஃபன் வந்துருச்சா? வந்துருச்சு. நீ போய் எடுத்துட்டு வாத. போ. ஏய், போறப்போ சாத்திட்டு போ. ஓகே. ராஜா. சார். ராஜா, சொல்லுங்க சார். டிஃபன் எடுத்துட்டு வா. இந்த வரேன் சார். இந்தா சார். கம் சூன்டா. இந்தா. இதை பார், நான் போன 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீ வெளியே வந்தா போதும். ஓகே? ஓகே. பி கேர்ஃபுல். ஓகே? சரிடா, நீ கேர்ஃபுல்லா பார்த்து போ. நான் பார்த்துக்கிறேன். யூ சிட் மேன். ஹாய் ஸ்வீட்டி, மை பியூட்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
ஏமா அழற? ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ளே ஏன் அழுவுற? இதை பார், உனக்கு டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சமத்தா சாப்பிடணும், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உன்னோட பிளாஸ்டரை ரிமூவ் பண்ண போறேன், ஓகே? நல்லா கேட்டுக்கோ. 3 கண்டிஷன்ஸ். கண்டிஷன் நம்பர் 1, பிளாஸ்டர் ரிமூவ் பண்ண உடனே ஐயோ காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்கலாம் கத்தவே கூடாது, புரிஞ்சுதா? கண்டிஷன் நம்பர் 2, உன் புருஷனை ஹீரோ லெவலுக்கு பில்டப் பண்ணி ஆஹா ஓஹோலாம் பேசவே கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, ரொம்ப முக்கியமான கண்டிஷன், என்னை கெட்ட வார்த்தையிலலாம் திட்டவே கூடாது, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, பழைய சினிமா டைலாக் எல்லாம் பேசி சென்டிமெண்டெல்லாம் என்னை பயமுறுத்தக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு ஆகாது. இது 3த்தையும் நான் கேட்க மாட்டேன், லபலபலபம் தான் கத்துவேன், ஏட குணமாக தான் நான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு 3 கண்டிஷன். நம்பர் 1, இந்த டிஃபனை நானே ஓப்பன் பண்ணி உனக்கு நான் ஊட்ட வேண்டியதாயிடும். நம்பர் 2, இது என்னன்னு தெரியுமா? சக்கரை. இதை நான் உனக்கு கொடுப்பேன்னு நினச்சியா? நோ 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 நோ. இந்த அட்மாஸ்பியரை பார்த்தியா எவ்வளவு நல்லா இருக்கு? 1 இன்ச்சுமா, 1 இன்ச்சு சைஸில் கட்டரும்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இதை ஓப்பன் பண்ணி உன்னை சுற்றி தூவிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசி. ஏன்னா எப்போ அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கல, போ யோசி. சொல்ல மாட்டியா? சரி, நானே சொல்கிறேன். கட்டெரும்பு சக்கரையும் சாப்பிடும், அது கூட உன்னையும் சாப்பிடும். நம்பர் 3, என் எனிமி சண்முகம் என்னை பற்றின மன்மத நிலைகள்லாம் நிறைய உங்ககிட்ட அப்படியே கொட்டி இருப்பான். அது மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு அதெல்லாம் என்கிட்ட இல்லை, உன் புருஷன்கிட்ட தான் இருக்கு. புரிஞ்சுதா? அழாதம்மா, அழாத. ஐ எம் கோயிங் டு ரிமூவ் யுவர் பிளாஸ்டர். எஸ், பாரு, என் கை விரல கூட மேலே படலை. இந்த சமத்தா சாப்பிடணும். என்ன மாதிரி நேர்மையா யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. ஓகே, இட்லியை ஓப்பன் பண்ணியாச்சு, சட்னியை ஓப்பன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி உன் கையில ரிமூவ் பண்ணணும். கைட்டியாச்சு, ஃப்ரீயா? டேக் இட். சாப்பிடுமா. அதெல்லாம் நல்லதா இருக்கும், நம்பி சாப்பிடலாம், சாப்பிடு. சாப்பிடு. இரு, சாம்பார் அழாத, கொடுக்குறேன். நான் கேட்ட பணத்தை அவன் கொடுத்துருவான், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உன் மேல அவ்வளோ உசுறு வச்சிருக்காமா, சொல்றான் ஃபோன்ல. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, குட் கேர்ள். சாப்பிடு. நீ சாப்பிடுவியா? நான் வேடிக்கை பார்ப்பேனா? சாப்பிடு, அழாதம்மா. உன்னை நான் ஏதாவது பண்ணிட்டேனா? சாப்பிடுறது இப்படி தானே கொடுத்துருக்க, சாப்பிடு. அழாம சாப்பிடுமா. என்னமா எல்லாத்தையும் அழுதுனே இருக்கிற? போமா, இப்படிலாம் அழுதா நல்லா தாங்க முடியல, எமோஷனல் நானும் அழுதுருவேன். அவ்வளோதான், சாப்பிட்ட பாரு, தட்ஸ் இட். இதுக்கெல்லாம் போய் அழுதுனே இருந்தா இரு, அவன் தண்ணி கொண்டு வரேன். சரி சரி, தண்ணி தான் கொண்டு வந்துட்டேன்ல. இந்த குடி. வெரி குட் கேர்ள். இப்போ நான் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். பிளாஸ்டர் எங்க? வேண்டாம், நான் கத்த மாட்டேன். ஓகே ஓகே, வேண்டாம், நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு பாரு, அவ்வளோதான். கை கொடு, கட்டிடுறேன். கத்தாதம்மா, என்னம்மா நீ, உனக்கு வலிக்காத மாதிரி தானே கட்டுறேன். முடிஞ்சது, அவ்வளோதான். ஓவர். ஓகே, கூல். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தட்ஸ் இட், இட்ஸ் ஆல் ஓவர். இப்போதான் நீ சமத்தா இருக்கணும். ஏன்னா அடுத்து இன்ஜெக்ஷன். ஒன்றும் இல்லைம்மா, இது வெறும் செடேஷனுக்காக கொடுக்குற இன்ஜெக்ஷன். வெறும் தூக்கம் தான் வரும், ஓகேவா? இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னு வையேன், நீ இப்போ சாப்பிட்டு தெம்பா இருக்கிற. என் கண்ணில் மண்ணத்தை விட்டு என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிற உன் புருஷனுக்கு முதல்ல யாரும் பதில் சொல்றது? அதுக்காக தான். ஓகே, டோன்ட் கிரை. குட் கேர்ள் நோ. ஓவர். யா, பாத்தியா, முடிஞ்சது. இதுக்கு போய் அழுவுற, எப்படி அழுவுற பாரு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, லெட் மீ பேக் ஆஃப் ஃபார் தி டே. நைட் டின்னருக்கு வரேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ இப்போ படுத்து தூங்க போகிற. தூங்கு நல்லா. டேக் ரெஸ்ட். பாய்.
சார் வணக்கம் சார். ஆ இங்கே தங்கி இருக்கிறவங்களோட நேம் லிஸ்ட்லாம் கொடுப்பா. இந்தாங்க சார். வேற எதுவும் இல்லையா? இல்லை சார். ஷியாம்னு யாராவது வந்து இங்கே தங்கினாங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே சரிங்க சார். சரியா? ஓகே. ஹலோ. சொல்லுங்க மோகன். சார் நான் மோஸ்ட்லி எல்லா லாட்ஜையும் விசாரிச்சிட்டேன் சார். ஓகே. விசாரிச்சதுல ஷியாமுங்கிற பேரில் யாரும் இல்லை சார். ஓகே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன் சார். சரி மோகன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதை சண்முகம் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். இது நல்ல ஹோட்டல் தானேப்பா? நல்ல ஹோட்டல் தான் சார், பெஸ்ட்டான ஹோட்டல் தான். எங்கள் கஸ்டமர் எல்லாரும் இங்கே தான் கூப்பிட்டு வருவோம். சரி, இங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? எதுக்கு சார் கேட்குறீங்க? ஒரு சின்ன வேலை அங்கே இருக்கு. அப்படியா? இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு. எப்படி போகணும் வழி? இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் பண்ணிங்கன்னா அங்கே தான் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். பரவாயில்ல சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹெல்ப் யூ? சார் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரூம் வேணும். சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா? சிங்கிள் ரூமே போதும் சார். ஓ சார், ஒரு 2 minutes. ஹலோ. சரிங்க சார், நான் புக் பண்ணி வைக்கிறேன். நான் வெளியில் வெயிட் பண்ணட்டுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இன்னும் லேட் ஆகுமா? இல்லை சார், ஒரு நிமிஷம் சார். இதில் உங்கள் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எழுதிருங்க. கொடுங்க. எத்தனை நாள் சார் ஸ்டே பண்ண போகிறீங்க? ஒரு 4 to 5 days ஆகும் சார். ம். சேகர், கொஞ்சம் உள்ள வாப்பா. ஓகே சார். சார், ஒரு 1000 rupees மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. பேலன்ஸ் வெக்கேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே சார். சேகர். சொல்லுங்கள் சார். சார் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ரூம் கூட்டு போ. ஓகே சார். ரிசிப்ட் இப்போ பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வாங்க சார். ஆஸ் பர் த பிளான் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாடா. குட். சண்முகம் கிட்ட கேஷ் வாங்கின உடனே நம்ம பிளான் மாறும். ஓகே. ஓகே, பி கேர்ஃபுல். ஓகே. ம். சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹீஸ் மிஸ்டர் மோகன். ஹலோ. ஹலோ சார். இவர் அரவிந்த். ஹலோ சார். ஹலோ. உள்ளே வாங்க சார். நீங்கள் போங்க. ஹலோ சண்முகம், எத்தனை தடவை உனக்கு ட்ரை பண்ணுறது? ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற? என்னண்ணே, ஏதோ பிரச்சனையா? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு. முக்கியமான ஒரு வேலை விஷயமா நான் மூணார் வந்திருக்கேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன். டேய், நானும் மூணாரில் தான்டா இருக்கேன். என்னது, இங்கேயா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆமாண்டா, உனக்காக தான்டா நான் மூணாருக்கே வந்திருக்கேன். வேற பிரச்சனைன்னு எதுக்காகடா என்கிட்ட போய் சொல்கிறேன்? ஜெயந்திக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை உடனடியாக பார்க்கணும். எங்கடா இருக்க? என்ன, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்த? நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? டேய், ஜெயந்தி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அழறாங்கடா. நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா.
அந்த கடத்தல்காரனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரலான்னு ஜெயந்தி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கடா. அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து போலீஸ்க்கு உதவி பண்ண போகிறீங்களா? தயவு செஞ்சு திரும்பி போயிருங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். புரியுதுடா. நான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வரல. உன்னால முடியாதுன்னு சொல்லலை. உனக்கும் ஜெயந்திக்கும் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் மட்டும் எப்படிடா அங்கே இருக்க முடியும்? டேய், பயமா இருக்குடா. ஜெயந்தியை எங்கடா வச்சிருக்கா? யாரா அவன்? ரொம்ப தப்பானவனா இருப்பான் போல் இருக்கேன். உன் வீட்லயே போகுது ஜெயந்தியை கடத்திருக்கான்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. டேய், எப்படிடா நடந்துச்சு இந்த விஷயம்? ஐயோ அண்ணா, இப்போ நான் இருக்க நிலைமையில இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தயவு செஞ்சு சென்னை கிளம்புங்க. டேய், நீ இங்கே வர வேண்டாம். நீ எங்கே இருக்கேன்னு சொல்ல, நான் அங்கே வரேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா நான் நிம்மதியாக இருக்க முடியும். கொஞ்சம் சொன்னா கேளுங்கண்ணே. நான் இங்கே இருக்க நிலைமையை உங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாதுண்ணே. நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உங்களை கூப்பிட்றேன். சண்முகம், சண்முகம். சார், ஐ எம் தர்ஷன். இதுவரை நான் உங்களை ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நாம் இந்த ஆப்ரேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். எஸ் சார். சார், அவன் என்ன சைக்கோவா? இஸ் நாட் எ சைக்கோ பட் உமனைசர். அதுவும் என்னுடைய விஷயத்தை நான் என்ன வேணால் பண்ணுவான்னு தோணுது. அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். சார், இங்கே இருக்க எல்லா லாட்ஜிலும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். காலையில் ஈவினிங்கில் ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கேன். டெஃபினட்டாக அவனை பிடிச்சிடலாம் சார். ஓகே. இப்போது நான் தங்கறதுக்கு எங்கே இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சார். 10 மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணிடுறேன். வாங்க சார். தேங்க்யூ. எதிர்காலம் இவர்கள் கையில். முதல்ல இன்னைக்கு நம்ம ராசி பலனை பார்ப்போம். ரிஷப ராசி வரவு. வரவு வந்துருச்சு போல. ஹலோ ஹலோ வைத்தியண்ணே, நான் தான் அப்பு பேசுகிறேன். எந்த அப்பு? அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்குறடா. நீ எந்த அப்பு? பேங்க் அப்புண்ணே. டே அப்பு, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எங்க இருக்கீங்க? அடா கொடைக்கானல்ல நம்ம எஸ்டேட்ல இருக்கேன்டா. உங்கள் பொண்ணு வந்து பேங்க் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துட்டானே. ஹலோ அண்ணே. சொல்லு. ஆமாண்ணே, உங்கள் பொண்ணு ரம்யா அவங்க அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாயிலேருந்து 10,000 எடுத்திருக்காங்க. எங்கிருந்து எடுத்திருக்கா? அது வந்து மூணார்லேருந்து எடுத்திருக்காங்கண்ணே. மூணாரா? அங்கேடா போனா தெரியலையாண்ணே. உங்ககிட்ட இருந்து எங்கே தான் ஓடுவா? ஓனாய்க்கு பயந்து ஆடு எங்கே தான் ஓடும் சொல்லுங்க. மூணாரா? டேய், நான் மூணாருக்கு புறப்படுறேன்டா. சரிண்ணே. எங்க? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். ஆமா, வெளியூர் போகணும்னா இப்படிதான் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வந்துருவீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதை உங்ககிட்டயும் சொல்லி பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன். ஆமா, நான் இந்த ஊர்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹலோ, நீங்க ஒர்க் பண்றது ஏன் கம்பெனில. நீங்க லீவ் போடணும்னா அங்க ஒரு லெட்டர் கொடுத்து ஆகணும். அதுலதான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். இந்த ஹோட்டல் அட்ரஸ்ல நான் ஒன்னும் கொடுக்கலையே. பா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமா, இப்ப இந்த ஊர்ல யார் உயிருக்கு ஆபத்துன்னு வந்திருக்கீங்க? என்ன நீங்க நம்பலையா? அதுல மகா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பழகுறேன். ஆனா நீங்க உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பழகுறீங்க. அப்படி இல்ல மகா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். பேரு சண்முகம், அசிஸ்டன்ட் கமிஷனர். ஆமா, அவருக்கு என்னாச்சு? அதுல அவன் ஒய்ஃப யாரோ கடத்தி இந்த ஊர்ல கொண்டு வந்து வச்சிருக்கான். வாட்? கிட்னாப் பண்ணிருக்காங்களா? மை காட். அவளை தேடித்தான் என் தம்பி இங்க வந்திருக்கான். அந்த கடத்தல்காரனால அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். என்னங்க நீங்க? உங்க தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொல்றீங்க, அவர் இதெல்லாம் பாத்துக்க மாட்டாரா? இல்ல மகா, ஒரு பக்கம் என் தம்பி தேடிட்டு இருந்தாலும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இன்னொரு பக்கம் நாமளும் தேடலாமேன்னு தான் நானும் கிளம்பி வந்திருக்கேன். என்ன மணி, உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உங்களை யாரு காப்பாத்துறது? இது என்னங்க புது கதை?
அப்படியே எனக்கு ஏதாவது ஆபத்துனாலும் நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? ஏன் மாட்டனா? ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரே கொடுப்பா. அதான் மகா. உங்க அத்தை மாமாவுக்கு நீங்க என்ன தேடி இங்க வந்தது தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தேவையாங்க நமக்கு? ஏற்கனவே ஒரு தடவை ஆஃபீஸ் விஷயமா நம்ம பெங்களூர் போனதே அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இப்போ திரும்பவும் இங்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க திரும்பி போயிடுறீங்களா? மணி, ரிலாக்ஸ். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ரம்யாவை தேடிதான் நானும் இங்க வந்திருக்கேன். எந்த ரம்யா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எத்தனை தடவை மணி சொல்றது? ரம்யா சசி கல்யாணம் நடந்த உடனே அவங்களை இங்கதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருந்தோம். ஓ சாரி, மறந்துட்டேன். இப்ப அவங்கள காணோம். என்னது காணுமா? நான் பல தடவை ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு உங்க போன்ல ட்ரை பண்ணேன். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாட் ரீச்சபிள்னே வருது. இங்க சசிக்கு வேலை கிடைச்சிருச்சு, நாங்க வீடு எடுத்து தங்க போறோம், 1 லட்ச ரூபாய் வேணும்னு கேட்டா. நானும் அனுப்பியிருந்தேன். இப்ப அதனால பெரிய சிக்கல் மணி. என்னங்க இது? ரம்யாவோட அப்பா வைத்தி ரம்யாவோட அக்கௌண்ட் கண்காணிச்சுட்டே வராரு. இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லலான்னா அவ போன் ரீச்சே ஆகல. அவகிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களும் இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது. அதனாலதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் ரம்யாவை தேடுவோம். இப்ப அவளையும் தேடணுமா? 2 பேரும் சேர்ந்து 2 பேரையும் தேடுவோமே. ஆனா ரம்யா எங்க இருக்கான்னு தெரியாம நான் இங்க இருந்து திரும்பி போகவே மாட்டேன். சரி, இப்ப நான் எங்க தங்குறது? உங்களுக்கு தான் மூணார்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோங்க. மணி, கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படிங்க தனியா தங்குறது? அம்மா தாயே, எங்க வேணும்னாலும் தங்கிக்கங்க. தயவு செஞ்சு என்னோட ரூம்ல மட்டும் தங்காதீங்க. தட்ஸ் a good idea. நான் உங்க ரூம்ல தான் தங்குவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சரியா? இல்ல மகா, மேனேஜர் ஏதாவது சொல்லுவாரு. மேனேஜர் கிட்ட நான் பேசி. மகா, மகா சொல்றத கேளுங்க. மகா, மகா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. நல்லா இருக்காது மகா. ரம்யா, ஷூ சூப்பரா இருக்கு ரம்யா. ரொம்ப தேங்க்ஸ். நாம 2 பேருமே முதல்ல மகாக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இருங்க, மகாக்கு கால் பண்றேன். அப்படியே நான் எங்க அப்பாவுக்கும் கால் பண்ணிடுறேன். ஊருக்கு ஃபோன் பண்ணி 15 நாளுக்கு மேல ஆச்சு. என்னங்க நீங்க இப்போ உங்க அப்பா கிட்ட பேசினா மாட்டிக்க மாட்டோமா? அதான் மகா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கால, விடுங்க. சரி ரம்யா. என்ன ரம்யா, சௌக்கியமா? என்ன கண்ணு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்ட? உங்க அப்பா நீ இல்லாம எப்படி தவிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? உடனே எங்க கூட வந்திருக்கண்ணே. ஐயோ சசி, இவங்க 2 பேரும் எங்க அப்பாவோட ஆளுங்க. வாங்க. ஏய் புறா, ரம்யா சொல்றத கேளு. நில்லு. ஏய் நில்லு ரம்யா. ஏய் ரம்யா சொல்றத கேளு, ஓடாத. ரம்யா ஓடாதீங்க. சொல்றல நில்லு. சீக்கிரம் வாடா. ஒண்ணா கேளு. ரம்யா, ஏய் சொல்றத கேளு, ஓடாத. ஏய் சீக்கிரம்டா. ஏய் நில்லுங்க. ஏய் ரம்யா ஓடாத. ஏய் ஓடாத, நில்லு. ரம்யா ஓடாத. ஏய் ரம்யா. ரம்யா, ரம்யா வந்துரு. எங்கடா போனாங்க? தெரியலடா. ஏய், இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இங்க பக்கத்துல தானே எங்கேயாவது இருக்கணும். டேய், இப்படி போய் பார்க்கலாம் வா. சரி. யாருக்கு ஃபோன் பண்ற? மகாக்கு தாங்க பண்றேன். இப்போ நம்மள காப்பாத்த அவளால மட்டும் தாங்க முடியும். ஐயோ மகா, போன் எடு. மகா போன் எடு. ஏய் ரம்யா. ரம்யா, மகா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ஏடிஎம் பக்கம் மட்டும் போயிடாத. உன் அக்கவுண்ட்ல பணம் மட்டும் எடுத்துறாதடி. நான் எடுத்துட்டேன் மகா. ஐயோ, உன்னோட அக்கவுண்ட் உங்க அப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீ பணம் எடுத்ததும்
அவருக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். உன்னை தேடி வந்துருவாங்கடி. ஐயோ மகா, எங்க அப்பாவோட ஆளுங்க என்ன தேடி வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களை துரத்திட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? ஹலோ 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 மகா. ஏய் ஹலோ ரம்யா. ஏய் ஐயோ கடவுளே, சிக்னல் போச்சு. வாங்க. ஹலோ. ஏண்டி என்னாச்சு? எங்க இருக்க நீ? இங்க இங்க ஒழுங்கா சிக்னல் கூட கிடைக்கலமா. எங்க அப்பாவோட ஆளுங்க எங்களை துரத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குமா. சரி நீ இப்ப எங்க இருக்க? மூணார்ல இருக்கேன்டி. ஏய் நானும் மூணார்ல தாண்டி இருக்கேன். சரி நீ ஒன்னு பண்ணு. சொல்லு. நீ அங்க இருந்த உடனே ஒரு கால் டாக்ஸியோ இல்ல ஆட்டோவோ புடிச்சு நேரா பகோட பாயிண்ட் கிட்ட செலக்ட் ஹோட்டல்னு ஒன்னு இருக்கு. அங்க ரூம் நம்பர் 505 ல இருப்ப. நீ அங்க வந்து சேரு. சரியா? நான் அதுக்குள்ள உங்க அப்பாவோட ஆட்களை தடுக்க நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். வந்துரு. எங்க எப்படி போறது? இப்ப என்னங்க பண்றது? ஒண்ணும் புரியல. ஆமா ரம்யா, எனக்கும் என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. அங்க ஒரு கார் வருது ரம்யா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா ரம்யா. சார் இங்க நிறுத்துங்க. இங்க ரம்யா சீக்கிரம் வா. சார் 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 கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். என்ன சார்? சார் சார் பக்கத்துல பக்கோடா பாயிண்ட் போணும் சார். ப்ளீஸ் சார். இல்ல முடியாதுங்க, வேற பிக்கப் இருக்குங்க. எமர்ஜென்சி சார். ஐயோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் சார். எங்களை ஒருத்தவங்க துரத்திட்டு வராங்க சார். எங்க உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ் சார். இல்ல முடியாதுமா, வேற வண்டியை பாருங்க. சார் நாளை சார் விடுங்க. எவ்வளவு வேணாலும் தந்துடுறோம் சார். எவ்வளவு சார் வேணும்? 4000 ரூபாய் கொடுங்க. சார் என்ன சார் நீங்க உயிர் போற நேரத்துல இவ்வளவு காசு கேக்குறீங்க? சார் பக்கத்துல தான் சார் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. என்னமா உங்களோட? சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், அவங்க வந்துற போறாங்க. 4000 ரூபாய் இருந்தா ஏறுங்க, இல்ல வேற வண்டியை பாருங்க. சார் ப்ளீஸ் சார், பணம் பார்த்து தந்துடுறோம். சரி ஏறுங்க. ஏய் ரம்யா, ஏய் 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 இல்லங்க. ஏய் ஏய் ரம்யா, சீக்கிரம் கேளு. நில்லு. சார் போங்க சார். சார் சீக்கிரம் போங்க சார். ரம்யா, ஏய் ரம்யா. போயிட்டாங்களா? என்னடா போச்சு சொல்ற அண்ணனுக்கு? தப்பிச்சு போயிட்டாளடா. இப்ப அண்ணனுக்கு என்னடா பதில் சொல்றது? டேய் விட்டுட்டோமாடா. புறா மச்சான் எங்க போயிட போறாங்க? இங்கதானே இருப்பாங்க. இல்லடா, எங்க போனானே தெரியலடா. மகா, இங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? எங்க போனீங்க மணி? இல்ல, நீங்க நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஷோ மணி, நாம பயந்தது நடந்துருச்சு. அந்த ரம்யா ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டா. அவ இங்க இருக்கிறது வைத்திய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க இப்ப ரம்யாவை துரத்திட்டு இருக்காங்க. முதல்ல அவ வரட்டும், ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். ஆமா, நீங்க ஜெயந்தி தேடினீங்களா? கிடைச்சிட்டாங்களா? இல்ல மகா, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க எங்கேயுமே கிடைக்கல. அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. எப்படி மணி? போலீஸ் ஆபீசரோட வைஃபை யாரு கடத்திருப்பாங்க? தெரியலையே. ரம்யா, ரம்யா அழாத. ரம்யா அழாத. ரம்யா அழாத. அதான் வந்துட்டல, ஒண்ணும் இல்ல, அழாத. எங்க அப்பா எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டார் போல இருக்கு. யாரும் வேற சந்தோஷமா இருக்கலாம் தான் இங்க வந்திருந்தோம். ஆனா எங்க அப்பா இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. எங்க அப்பா என்னையும் சசியும் நிச்சயமா வாழ விட மாட்டாருமா. ரம்யா, அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா சத்தியமா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஏய் சும்மா இரு ரம்யா. நீ உன் லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நீயும் உன் அப்பாவை பார்த்து பயப்படணும். உங்க அப்பா தான் உங்க லவ்வை பார்த்து பயப்படணும். சரி, இங்க நிக்க வேண்டாம், வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். டாக்ஸிக்கு பணம். அதெல்லாம் ஐயோ, நான் அவரு கொடுக்குறேன். பார்த்து பாரு, வாங்க. போங்க போங்க சார். வா வா சசி. எவ்வளோங்க? 2000 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். டேய் டேய் அண்ணாடா
அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. ஏய் என்னடா வணக்கண்ணே சொனக்கண்ணுன்ட்டு ரம்யாங்கடா கிடைச்சாலா இல்லையா? அண்ணா பாப்பா மிஸ் ஆயிடுச்சுண்ணே. இது மிஸ் ஆகாது, இது மிஸ் ஆகாது, இது மிஸ் ஆகாது, இது மிஸ் ஆகாது, இது மிஸ் ஆகாது. தடி பசங்களா நீங்களாம் இந்த மாதிரி வேலைக்கு லாயக்கே இல்லடா. போங்கடா உள்ள போய் மாவாட்டுக்கடா. நீங்க அதுக்கு தான் லாயக்கு. இங்க பார், நீங்க அங்க போறீங்களா இல்ல ஏன் கூட வரீங்களா? அண்ணா உங்க கூடயே வரோண்ணே. ஏற முடியல. ஏறுண்ணே. அடியடா போடா. டேய் நிஜமாவே அவளை பார்த்தீங்களாடா? அண்ணா நிஜமா பார்த்தண்ணே. எந்த ஏரியாவிலடா இருந்தா? அது ஏதோ புதுக்காடுன்னு ஒரு ஏரியாண்ணே. அங்கே என்ன பெரிய பங்களாவில் கொடுத்துட பண்ணிக்கிட்டு இருந்தாளா? ஐயா பங்களாலாம் எதுவும் இல்லைண்ணே, அது ஒரு குடிசை வீடுண்ணே. அது அவமானம்டா. என் பொண்ணு ஒரு குடிசையில் வாடுறத பார்த்துட்டு அவளை எப்படிடா பிடிக்காம வந்தீங்க? அது இல்லைண்ணே, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் 2 பேரும் ஓடிட்டாங்கண்ணே. அப்புறம் நாங்கள் தொத்திட்டு போனோண்ணே. ஏதோ ஒரு சந்து பகுதியில் பூந்துட்டு காணாத போயிட்டாங்கண்ணே. ஏண்டா அந்த ஏரியாவிலே தேடிட்டு அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? அண்ணே இவ்வளோ நேரம் அங்கே தானே தேடிட்டு இருந்தோம், இப்போ தானே இங்கே வந்தோம். சரி அப்படின்னா அந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருக்கணும். ஆமாண்ணே. மிஸ் ஆன பொருளை மிஸ் ஆன இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா விட்டு போகும்போது என் பொண்ணு ரம்யாவோட தான் நான் போவேன். கண்டிப்பாக அவங்களோட தானே போகிறோம். ஏய் புதுக்காட்டுக்கு போடா. ஸோ இவ்வளோ நாள் அவன் சென்னையில் பண்ண சைபர் கிரைம், பெண்கள் கற்பழிப்பு, பண மோசடி, போலீஸே மிரட்டுறது, இந்த எல்லா டீட்டெயிலும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போது என் ஒய்ஃப் அவன் கடத்தி வச்சிருக்கான். சார் நிச்சயமாக அவனை சும்மா விடக்கூடாது சார். கண்டிப்பாக அவனை பிடிச்சாகணும். அதுக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியணுமே. அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவனுக்கு எதிராக எந்த ஸ்டெப்பும் என்னால் எடுக்க முடியாது. சார் இங்கே நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது சார். கண்டிப்பாக இந்த எஸ்டேட்ஸில் எங்கேயாவது தான் சார் இருக்கணும். இங்கே ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ்? கண்டிப்பாக அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா லேடிஸ் அங்கே கடத்தி வச்சுக்கிறது ரிஸ்க்கு சார். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். அதுக்காக கேர்லெஸ்ஸாக விட்டுற முடியாது. இன்கேஸ் லாட்ஜஸ் இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனியாக ரிசார்ட்ஸ், பங்களா அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கலாம். 1 செகண்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல கடத்தி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்கள். ஓகே? ஓகே சார். யூ கேரியா? ஓகே சார். ஹலோ டேய் ஜெயந்தி கிடைச்சாடா? இல்லைண்ணே இன்னும் கிடைக்கல. டேய் இன்னொரு சின்ன பிரச்சனை. என்ன? நான் ஒரு பொண்ணுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சு பிரச்சனையில் மாட்டினேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு அவன் புருஷனும் இங்கே தான்டா இருக்காங்க. அவளை வாழ விடாமல் அவன் அப்பன் அடியாட்டில் அனுப்பி டார்ச்சர் பண்ணுறான்டா. அண்ணே பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைப்பா அண்ணா, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். நான் திரும்பவும் கூப்பிட்றேன். சாக்லேட் தரேன்டா, சரியா? ஏமா என்ன சார்? இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையே சார். நல்லா பாருங்கம்மா. இல்லை பார்க்கலங்க. இந்த ஏரியாவில் எங்கேயும் பார்க்கலையா? இல்லை. பார்த்து சொல்லுங்கம்மா, நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க சார் பார்க்கல. சரிம்மா ஏறுங்கடா. ஏறா வண்டிய. சொல்லுங்கண்ணே. இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாண்ணே. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்த்த மாதிரி தெரியல. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லைண்ணே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே புதுமலை கிட்ட இருக்கேன். அப்போ அந்த ஏரியாவில் பார்க்கவே இல்லை? பார்க்கலைங்க. சரி நன்றிங்க. அவர் எந்த ஊர்? இந்த ஊர் இல்லைங்க. அந்த டிரைவர் தம்பிட்டு கேட்டு பார்ப்போம். தம்பி. சொல்லுங்கள் சார். நீங்கள் ட்ராவல்ஸில் தானே வேலை பார்க்குறீங்க? ஆமாம். நீங்கள் இந்த ஊர் தானே? ஆமாம் சார். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 5 வருஷமாக இருக்கேன். அப்போ இந்த ஊரில் உள்ள இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல? எல்லா இடமும் தெரியும் சார். அப்போ உங்கள்கிட்ட தான் இதை கேட்கணும். தம்பி இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? தம்பி பார்த்துருக்கீங்களா?
நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா பார்த்துருக்க மாதிரியே இருக்க. இல்லை சார். தம்பி, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன். இந்த பொண்ணை பார்த்துருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ம், பார்க்கல. உண்மையிலே தெரியாதா? தெரியாது சார். சரி. என்ன கொடுமடா அது? கைக்கு கிடைச்சவளை கண்ணு முன்னாடி பார்க்க விடாம பண்ணிட்டீங்களாடா. அண்ணா சாரிண்ணே. ஏடா சாரி சாரி பூரின்னு உங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? தங்குறதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்பப்ப செலவுக்கு பணத்தை வாரி இறக்கிறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே பொண்ணு உங்களால கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடி ஒன்று நிறுத்த முடிஞ்சாடா? அண்ணா இல்லைண்ணே, தப்பிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. எதிர்பார்க்கணும்டா, எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும்டா. திருடம் போலீஸ் விளையாட்டு தான் நம்ம லைஃப். போலீஸுக்கு இருக்கிற அதே மூளையும் அதே ஷார்ப்னஸ் தான் நமக்கு இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அண்ணா இனிமே அந்த தப்பு நடக்காதுண்ணே. இனிமே அந்த தப்பு நடக்க விட மாட்டேன்டா. என் மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே என் பொண்ணு கையில் தான்டா இருக்கு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கள வாழ விடலாம்லண்ணா. எப்படி வாழ விடுறது? எப்படி வாழ விட முடியும்? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.